சார் இப்போ சிஎம் வரும்போது ஒரு டான்ஸ் பண்ணி பாட்டு நல்லா இருந்துச்சு. ஆமாம். இது எவ்வளோ பேர் பண்ணாங்க, எவ்வளோ நேரம் ட்ரைனிங் எடுத்தாங்க, இந்த டான்ஸ் பண்ணது எப்படி இருக்கு சார்? எவ்வளோ பேர் கலந்துக்கிட்டாங்க? ரொம்ப பெருமையாக இருக்குது. ஏன்னா ஒரு 50-60 பேர் எங்களோட ஏஆர்எஸ் டான்ஸ் ஸ்கூலில் இருந்தோம், சினி டான்ஸ் அசோசியேஷனில் இருந்தோம், எல்லாருமே வந்து அவர் வரவேற்புக்காக பண்ணியிருக்காங்க. எல்லாம் மேடம் தான் கோஆர்டினேட் பண்ணியிருக்காங்க, என்னோடய டாக்டரு. ஸோ வி ரியலி ஹாப்பி. ஐ ரியலி வாண்ட் டு சே தேங்க்ஸ் டு மை டான்சர்ஸ் டீமுக்கு. ஆமாம், அவர் ஏன்னா வண்டி நிற்காது தான் நாங்களாம் எதிர்பார்த்தோம். திடீர்னு குழந்தைங்க இந்த மாதிரி அவருக்கு ஒரு நன்றி, ஒரு ஆர்ட் டச்சிங்காக அப்படி ஆடிட்டு இருக்கும்போது ரொம்ப கிரேஸ்ஃபுல்லாக இருந்து அவரே பார்த்து நிறுத்திட்டார். கொஞ்ச நேரம் நின்று ரொம்ப என்ஜாய் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தான் மூவ் பண்ணார். 100% சொல்லிட்டாங்க எல்லாருமே, கண்டிப்பாக வண்டி நிற்காது, இருக்கிற டைமுக்கு போயிடும் அப்படின்னாங்க. பசங்க கிட்ஸ் எல்லாம் வந்து ரொம்ப நிற்பாரான்னு யோசிச்சாங்க. நின்ன உடனே பசங்கள்லாம் ரொம்ப ஹாப்பி. ஒரு 60-70 பேர் இருப்பாங்க எங்கள் அசிஸ்டன்ஸோட. கிரேஸ்ஃபுல் 4 ஆண்டு அவர் பண்ண சாதனைகள்லாம் ஒரு சாங் பண்ணியிருக்காங்க. அந்த சாங்க்கு பண்ண சொல்லி கேட்டிருந்தாங்க. ஸோ அதுக்கு வந்து பண்ணி இல்லை எங்கள் இந்த டான்ஸ் டீம், இந்த ஏஆர்எஸ் டான்ஸ் டீம் இங்கே மொத்தம் ஏஆர்எஸ் டான்ஸ் டீம். பயங்கர ஹாப்பியாக தான். பார்த்தீங்களா, ஒரே கற்று ஐயோ நிறுத்திட்டாரு. ஃபஸ்ட்டு நிற்காதுன்னு சொல்லிட்டாங்க. ஐயோ நிற்க மாட்டாரா, நாங்கள் எங்கள் ஸ்டெப்பெல்லாம் பார்க்க மாட்டாங்களான்னு பசங்க எல்லாம் ரிகல்சர் பண்ணி 2-3 நாளாக பண்ணியிருந்ததுங்க. பார்த்துட்ட உடனே பசங்களாம் ஹாப்பி. இன்னும் வந்து பசங்க வந்து ஓடி போய் பூ கொடுக்கறதுக்கு ரெடியாக இருந்தாங்க. அதுக்குள்ளே வண்டி போயிடுச்சு. ஆமாம், ஏன்னா இப்போ விடுபட்ட 1000 ரூபாய் கொஞ்சம் பேருக்குலாம் மிஸ் ஆகிருக்கு இல்லையா, அந்த 1000 ரூபாவும் இப்போ வந்து அதை கரெக்டாக பார்த்து கொடுக்குறாங்கன்னு கேள்விப்பட்டேன். எங்களுக்கு ஒரு 2-3 நாள், நாங்கள் நேற்று வரைக்கும் ஒரு ஷூட்டில் தான் இருந்தோம். ஒரு ஏதோ இவங்க மேடம் தான் பார்த்து எல்லா ரிகல்ஸ் எல்லாம். அக்ஷதா என்னோட டாட்டர். நீங்கள் சொல்லுங்கள், எப்படி இருந்தது, எப்படி ஃபீல் ஆச்சு? ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் ஆச்சு. ஆக்சுவலி நான் தனியாகவே சிஎம் சாருக்கு முன்னாடியே ஒன்று பண்ணியிருக்கேன். ஸோ அதில் வந்து சிஎம் சார் இறங்கி எனக்காக வந்து நின்று பார்த்துட்டு போனாரா, அது இன்னும் எனக்கு ரொம்ப ஹாப்பி. அண்ட் இன்றைக்கி வந்து நிற்காதுன்னு சொன்ன வண்டி நின்று அவர் எல்லோரும் பார்த்துட்டு போனது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ஏன்னா மக்களுக்கு சொல்லணும் இல்லையா அவர் என்ன செஞ்சுருக்காரு. இந்த ஒரு பாடல் மூலமாக நிறைய பேருக்கு தெரிய வரும் அவர் என்ன செஞ்சுருக்காரு. ஏன்னா சில பேருக்கு தெரிய மாட்டுது, என்ன அந்த பெண்களுக்கு நலத்திட்டங்கள் என்னென்ன இருக்குன்னு தெரிய மாட்டுது. ஸோ இது மூலம், இது பார்க்கறது மூலம் அட்லீஸ்ட் உள்ளே போய் எதாவது பார்ப்பாங்க இல்லையா, என்ன டான்ஸ்னாவது பார்த்து அது புரிஞ்சுப்பாங்க. அதுக்காக தான்.